எப்படியோ கதிரும் ராஜியும் ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஏன்னா வந்து டான்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு காம்படிஷனாக தான் வைக்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தா அந்த இடம் சரியான இடம் கிடையாது. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டு ராஜி தப்பிக்க ட்ரை பண்ணும் பொழுது கரெக்டாக இப்போ அவங்க வந்து பிடிச்ச ராஜி ஒரு ரூம்குள்ளார தள்ள அந்த சமயத்தில் கதிர் கரெக்டாக அங்கே வந்து கதவை உடச்சி உள்ளார பூந்து எல்லாத்தையும் பொங்கு பொங்குன்னு குத்தி இவங்களை காரில் காப்பாற்றி கூட்டு வந்துடுறாரு. அது இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணிடுது. ஸோ கதிர்ராஜியோட வாழ்க்கையில் இது நல்லதாக முடிகிற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கமயிலுடைய அட்ராசிட்டிஸ் அதிகமாகிட்டே போகுது. தங்கமயில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து குடும்பத்துக்குள்ளார குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அம்மா சொன்னதெல்லாம் அப்படியே கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகன்யா அரசியோட கல்யாணத்தை எப்படி செஞ்சு வச்சாங்க, சுகன்யா எப்படி வந்து பழனி வேலை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கூட எவ்வளோ பிரச்சனையாச்சுன்னு தெரிஞ்சும் கூட என்ன மாதிரியே அவங்களும் ஒரு பாவப்பட்ட ஜீவன், அவங்க நம்ம ரொம்ப நல்லா நம்பலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நம்ம தங்கமயில லூசுன்னு நினைக்கிறதா இல்லை தங்கமயில வில்லின்னு நினைக்கிறதா இல்லை ரெண்டுமே நினைக்கிறதா, லூசு வில்லின்னு நினைக்கிறதா அப்படிங்கிறதான் வந்து இப்போ முக்கியமான கேள்வியாக இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து அவங்க சுகன்யா கூட சேர்ந்து வந்து ஒரு பேரப் பண்ணி ராஜி மீனாவை வந்து காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது. இதுக்கு நடுவில் வந்து சுகன்யாவை சக்திவேல் ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண யூஸ் பண்ணுறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தங்கமயிலும் கலந்துக்கிறது. இல்லை தங்கமயில் வாய் வச்சு உளறி தங்கமயிலோட ரகசியம்லாம் வந்து சுகன்யாவுக்கு தெரிய வந்து சுகன்யா அதை எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்க போகிறாங்களா, இல்லை சுகன்யா அதை யூஸ் பண்ணி வந்து இப்போ தங்கமயில பிளாக்மெயில் பண்ண போகிறாங்களா, உனக்கு வந்து அப்போ வந்து உனக்கு வந்து இவரோட வயசு ஜாஸ்தியா அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு கேள்வியாக சரவணோட வயசு ஜாஸ்தியா, அதே மாதிரி நீ போட்டதெல்லாம் தங்க நகை கிடையாதா, நீ படிக்கவே இல்லையாங்கிறதெல்லாம் பற்றி வந்து பேச போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சரவணனே தங்கமயில் பண்ணுற விஷயங்கள்லாம் தாங்க முடியாமல் கோபத்தில் இருக்கார். அவர் என்னைக்கு உடைக்க போகிறாரு உண்மையெல்லாம் வந்து எல்லாரும் முன்னாடிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அடுத்து தங்கமயிலுடைய ட்ராக் தான் மெயினாக வரும்னு நினைக்கிறீங்களா? ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படியோ கதிர் ராஜி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற நெருக்கத்தை பற்றியும் அவங்க ஒரு நல்ல ஒரு ஜோடியாக மாறி இப்போ சென்னையிலேருந்து திருப்பி வரதை பற்றியும் உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.